ஏன் இவ்வளவு லேட்டு? பஸ் லேட்டுமா. இந்த பாவாடை தாவணியில நடந்து வர ஸ்டைல பார்த்து நாங்க அசந்துட்டோம்டி. ஏய் கிண்டல் பண்ணாதடி. ஆமாடி சாரா, எனக்கு மட்டும் ஆசை இல்லையாடி? எங்க வீட்டு சிச்சுவேஷன் தான் எனக்கு பிடிக்கல. ஏண்டி ட்ரெஸ்ஸுக்கும் வீட்டு சுச்சுவேஷனுக்கும் என்னடி சம்பந்தம்? எங்க வீட்ல என் அத்தை ஒருத்தி இருக்கா. அந்த வயசான பேய்க்கு பயந்துதான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டியிருக்கு. அப்பா வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஃபைனல் இயர் முடிஞ்சோடனே எந்த ஊர்லயாவது ஏதாவது வேலைக்கு போய் என் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணி என் விருப்பம் போல அவங்க தொந்தரவு இல்லாம வாழணும். இதுதான் என் ஆசை. ஏய் சாரா, நோட்டீஸ் போர்டு போய் பாத்தியா? இப்பதான் வந்தேன். என்ன போட்டிருக்கு நோட்டீஸ் போர்டுல? ஏய் சாரா, போன மாசம் காலேஜ் இன்டர்வியூலயும் ரிட்டன் டெஸ்ட்லயும் குரூப் டிஸ்கஷன்லயும் நீ செலக்ட் ஆயிருக்கடி. நாளைக்கு பர்சனலா இன்டர்வியூ பண்ண சென்னையில இருந்து 2 பேர் வராங்களாம். இப்பதான் அவ ஆதங்கத்தை சொல்லிட்டு இருந்தா. சாரா, நீ இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டனா உன் இஷ்டம் போல உள்ளத்தை அளித்தா ரம்பா மாதிரி ஆயிடலாம். பெஸ்ட் ஆஃப் லக். நாளைக்கு இன்டர்வியூக்கு வரும்போதாவது நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ல வாடி. ஏன்னா உன்னை செலக்ட் பண்ண வரவங்க சென்னையில இருந்து வராங்க. இதுக்கேண்டி கண் கலங்குற? இல்லடி, என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் இல்ல, வாங்குறதுக்கு வசதியும் இல்ல. இதுக்கு ஏண்டி ஃபீல் பண்ற? நாங்கெல்லாம் இல்லையா? எங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் கொண்டு வரோம். உனக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோ, சரியா? நானும் எடுத்துட்டு வந்து தரேன்டி. சாரா, சரி வா, கவலைப்படாத. கிளாஸ்க்கு போலாம் வா. வாங்கடி போலாம். அப்பா, என்ன கோதை, கிளம்பியாச்சா? ஆமாப்பா. அம்மா எங்க? அம்மா பூஜை அறையில இருக்கா, ஒரு நிமிஷம் இரு. ரங்கம், கோதை கிளம்பியாச்சு பாரு. பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகித தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். சரி, நான் கிளம்புறேன். இதோ ஒரு நிமிஷம் ரெடி வந்துடுறேன். அப்பா, அம்மா வந்து அட்வைஸ் மழை ஆரம்பிக்க போறா. எனக்கு லேட் ஆகி நான் ட்ரெயின் மிஸ் பண்ண போறேன். இதுக்கு பயந்துதாமா நான் வெளியூரே போறதில்ல. என்னடி சிரிப்பு? அப்பாவும் பொண்ணு ஏமாண்டே உருட்டின் இருக்கேள் போல் இருக்கு. அது காதுல விழுந்தது. அது ஒண்ணுல ரங்கம், கும்போணம் போறாளோ இல்லையோ, ரூம் வசதி எல்லாம் நன்னா இருக்குமான்னு கேட்டு இருந்தேன். அதானே கோதை? ஆமாமா. ஆமா கோதை, கும்பகோணத்துல எத்தனை காலேஜஸ்லமா இன்டர்வியூ நடத்த போற? 2 காலேஜ்லமா. ஆஹா, அப்போ நாளைக்கு மத்தியானமே எல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா? முடிஞ்சிடும். சரி, ஆபீஸ்ல இருந்து யாரெல்லாம் வரா உன் கூட? என் கொலீக் ரேகா வரா. இத பாரு, இன்டர்வியூ முடிஞ்ச உடனே 2 பேரும் கும்பகோணத்தை சுத்தின்னு இருக்காம ஊர் வந்து சேர்ற வழிய பாருங்க. என்ன புரிஞ்சுதா? சரி சரிம்மா. ஆனா இந்த தடவை எனக்கு என்னவோ உப்புளியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வரணும் போல தோன்றது. இந்த பாருடி, அங்கெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம். நீ வேலை முடிஞ்ச உடனே நேரா ஆத்துக்கு வந்துடும். என்ன ரங்கம் நீ? அவ சாமி தரிசனத்துக்கு தானே போயிட்டு வரேன்னு சொல்றா. போயிட்டு வரட்டுமே. என்னன்னா அது புரியாம பேசின்னு இருக்கேள். இவ அங்க பெருமாள் சேவிக்க போய் அங்க அத்திம்பேர் ஏதோ அகஸ்மார்த்தா பார்த்து ஏதோ பேச்சு வாக்குல நம்ம பொண்ணுன்னு தெரிய வந்து இவளும் அவர் சாபத்தை வாங்கிட்டு வரணுமா? நான் அவர் சாபத்தை வாங்கிட்டு வரமாட்டேன், அவர் ஆசீர்வாதத்தை தான் வாங்கிட்டு வருவேன். நீங்க வேணா பாருங்களேன். என்னது போப்பறியா? பாத்தல என்ன பேச்சு பேசுறான்னு? ஏண்டி, உனக்கு அவரை பத்தி தெரியாதுடி. இத பாரு கோதை, கும்பகோணத்துக்கு வேலை விஷயமா போயிட்டு வரதுனா மட்டும் போ, இல்லாட்டா போக வேண்டாம். நான் உன்னை விட மாட்டேன். சரிம்மா, நான் வேலையை முடிச்சுட்டு நேரா ஆத்துக்கு வந்துடுறேன். சரியா? நான் வரேன். இத பாரு, கண்ட தண்ணியெல்லாம் குடிக்காத. ட்ரெயின்ல 2 பேருமா பேசிண்டே இருக்காதுங்கோ. லக்கேஜ் எல்லாம் விட்டுட்டு, புரியுறதா? அப்பா சரி சரி, ட்ரெயினுக்கு டைம் ஆறுது. அவ புறப்பட்டு விடு, நீ புறப்படுமா? நான் வரேன். போ. ஜாகிரதை
துரை பாத்து. ஜாகிரதமா. என்னமோ வந்தா படபடான்னு கிளம்பினா அதோ போயாச்சு. ஒரு நிமிஷம் கூட பிள்ளையாண்டனையும் பொண்ணையும் விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டா, அதுக்குள்ள கவலைப்படுவேன். 2 நாள் தானே வந்துருவா. 48 மணி நேரமாச்சே. மாமா, லட்சுமிக்கு வேற ஒரு நல்ல வரன் பாருங்க. அந்த கல்யாணத்துக்கு ஆகிற செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் மாமா. சரிப்பா. பாரு, இன்னொரு தடவை இங்க ஒரு வரன் இருக்கு, அங்க ஒரு நல்ல வரன் இருக்கு, தத்து பித்து எங்க ஆத்து பக்கம் வந்து நின்னியோ தொலைச்சு விடுவான். நீ பொண்ணுக்கு வரன் பார்க்கறதோடு நிறுத்திக்கோ. நான் எப்படியாவது இந்த கல்யாணம் நடத்திப்பேன், புரிஞ்சுதா? அதை விட்டு இதுக்காக நீ ஆட்டியா போய் கைகை நீட்டினியோ அப்புறம் நான் எனக்கு சரியா தூங்க கூட முடியலையே ராகவா. உனக்கு கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியலையே ராகவா. அக்கா கோமலா, தேசியாச்சாரி 2 பேரும் மாத்தி மாத்தி மிரட்டுறா. உன் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. எப்படி லக்ஷ்மி கல்யாணத்தை நடத்துறது எனக்கு தெரியல. ஏண்டா சடகோப்பா, ஏண்டா புலம்பின்னு இருக்க? அன்னைக்கு தேசியாச்சாரிட்ட நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேங்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ யார் அதை சொல்லோ. என்ன தெரியல உனக்கு? ஓ நீயா? கண்ணாடி வேற போட்டுக்கலையா? அதான் சரியா தெரியல. இருக்கு. ஆச்சு போச்சுன்னா டக்குன்னு மனசாட்சின்னு எதிர வந்துடுவீங்களே. உனக்கு மந்திரம் தெரியும், எனக்கு தந்திரம் தெரியும் தேசியாச்சாரிட்ட சொன்னியே, அதன்படி நடக்க வேண்டியது தானே. நீ வேற எதையா ஞாபகப்படுத்திட்டு இருக்காத. ஏதோ பேச்சுக்கு எதுக்கு முன்னில சொன்ன. நீ தந்திரமா நடக்க கத்துக்கணும். அது வரைக்கும் லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆகாம இருக்கணுமே. அக்கா வந்து தேசியாச்சாரியாவது, அவளை விடு. நீ லக்ஷ்மியை உன் கையில போட்டுக்கோ. இப்போ லக்ஷ்மியோட கல்யாணம் தான் முக்கியம். அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கு புலம்பிண்டே இருக்கியே. நீ ராகவனுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டாமா? தந்திரத்தை கையாளு. லக்ஷ்மி கல்யாணம் நான் நடத்தி காட்டுறேன். 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 ஏய், நம்ம ரொம்ப வராடி. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா வரா பாரு. ஏய், மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கோண்டி. இந்தா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோ. ஏய், அவளுக்கு எது போட்டாலும் அழகா தாண்டி இருக்கும். ஏய், இந்த Dress வந்து எனக்கு ரொம்ப ராசியானது. முதல்ல இந்த பாவாடை தாவணி கட்டி இது போட்டுக்கோ. ஏய், இந்த அதை Dress விட ரொம்ப இந்த skirt ராசியானது. அத கம்மி. பார்த்த உடனே அசந்து போய் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் உன் கையிலே கொடுத்துருவாங்க. ஏய், இத வச்சுக்கோ. ரொம்ப சூப்பரா இருக்குடி. ஏய், அது நல்லா இருக்கும்டி. ஐயோ, நான் எதை போட்டுட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது? எல்லாமே நல்லா இருக்குடி. சாரா, உன்னை பிரின்சிபல் கூப்பிடுறாங்க, உடனே வா. என்னடி அதுக்குள்ள கூப்பிடுறாங்க? இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? சரி, Dress பத்தி கவலைப்படாத. முதல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு போ. இந்தா. பை. All the best. பெருமாளே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. குட் மார்னிங். உட்காருமா. உனக்கு தான் முதல் இன்டர்வியூ. ஓகே மேடம். இவதான் சாராங்கிற சார நாயகி. வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், சைமல்டேனியஸ்லி வெரி புவர். ஓ சாரா, ரிட்டன் டெஸ்ட்ல நீங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க. அட் த சேம் டைம் குரூப் டிஸ்கஷன்லயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு ஃபர்தரா படிக்கிற ஐடியா இருக்கா? வாய்ப்பு கிடைச்சா படிப்பேன் மேடம். குட். ஆனா எங்க கம்பெனில ஃபர்ஸ்ட் 6 months ப்ரொபேஷனல் பீரியட். அந்த பீரியட்ல உங்க டோட்டல் கான்சென்ட்ரேஷன் ஒர்க்ல தான் இருக்கணும். ஏன்னா அந்த 6 monthsல தான் உங்க பெர்ஃபார்மன்ஸை நாங்க இவாலுவேட் பண்ணுவோம். நிச்சயமா என் ஜாப்ல சின்சியரா இருப்பேன் மேடம். குட். சாரா, உங்களுக்கு இந்த ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீக் வரும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
சாரா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்க போட்டுட்டு வந்திருக்கிற இந்த பாரம்பரிய ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேடம். ஆமா சாரா, உங்க அப்பா பேர் என்ன? என்ன வேலை பார்க்கறாரு? அப்பா பேரு தேசிகாச்சாரி. வேதம் படிச்சவரு. நல்ல காரியத்துக்காக எது வேணாலும் செய்வாரு. அம்மா பேரு? விஜயவல்லி. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. எனக்கு இந்த வேலை கிடைக்கிறது நினைச்சா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னாச்சு கோத? ஒன்றும் இல்லை ரேகா. சாரா, உங்க ஊர்ல இருக்கிற உப்பிலியப்பன் கோயிலை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. உங்க வீட்டுக்கு வந்தா என்னை கூட்டிட்டு போவீங்களா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? எங்க அப்பாவே உங்களை கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாரு. இந்த அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணிருக்கீங்களே, இதானே உங்க வீட்டு அட்ரஸ்? ஆமா மேடம். நாளைக்கு நாங்க 2 பேரும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரோம். கண்டிப்பா மேடம். யா, ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேடம். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. நான் வரேன் மேடம். ஓகே. வெரி பிரில்லியன்ட். என்ன மாமி, கோவிலுக்கு போயிட்டு வரேளா? ஆமா, இன்னைக்கு சுவாமிக்கு திருமஞ்சனம், அதான் சேவிச்சிட்டு வரேன். அப்படியா? நீ எங்க இந்த பக்கம்? உங்களை பார்க்க தான் வந்தேன். அப்படியா? நீங்க ஆத்துல இல்ல. ஆத்துக்கு வந்தேளா? ஆமா. சரி வாங்க பேசிட்டே போலாம். கமலா, உன் பொண்ணு புவனா இப்ப எப்படி இருக்கா? ஏதாச்சும் குணம் தெரியுறதா? ஒரு குணமும் தெரியல. பரம்பரை வைத்தியர்ல இருந்து நேத்து முளைச்ச புது வைத்தியர் வரைக்கும் இவளை அழைச்சிட்டு போய் காமிச்சாச்சு. ஒன்னும் சரியில்லை. எல்லாம் பணத்தை பறிக்கிறாளே தவிர குணம் சரியாக மாட்டேங்குது. உங்க நல்ல மனசுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கப்படாது. ஆமா மாமி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதே, பகவான் புண்ணியத்துல எல்லாம் சரியா போயிடும். நீங்க என்னமோ சொல்றேன், ஆனா நல்ல வாழத்தான கடவுள் அதிகமா சோதிக்கிறார். என்ன மாமி திடீர்னு அமைதி ஆயிட்டேள்? ஒண்ணும் இல்ல கமலா. உங்க பொண்ணு லட்சுமிக்கு வந்த வரனெல்லாம் தட்டி போகுதாமே, என்ன காரணம்? லட்சுமி மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கமலா. என்ன மாமி சொல்லுங்கோ, நமக்குள்ள என்ன ஒளிமறைவு? மாப்பிள்ளை ஆத்துக்காரர் நிறைய எதிர்பார்த்தா, அதை நிறைவேற்றுற சக்தி எங்க ஆத்துல இல்ல. அதான் இந்த வரன் தட்டி போயிடுது. ஓஹோ, அப்படியா? கவலைப்படாதீங்கோ, கூடிய சீக்கிரத்துல லட்சுமிக்கு உள்ளூர்லயே ஒரு நல்ல வரன் கிடைச்சிரும். நீங்க சீரு செனத்தி பணம் பண்டம்னு எதுவும் கொடுக்க வேண்டாம். நீ சொல்றபடி எல்லாம் நடந்துட்டா என் பாரமெல்லாம் குறைஞ்சு போயிடும். அதெல்லாம் நடக்குமா கமலா? ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா அந்த கிளி சோசியத்தை பாத்துருவோம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் கமலா. அவருக்கு விஷயம் தெரிஞ்சுட்டா என்ன கொன்னே போட்டுடுவார். ஆமா, நீங்க கிளி சோசிய பாக்குறத அவர் இங்க வந்து பாத்திரவா போறாரு? இல்ல கமலா, இதெல்லாம் அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது, நம்பிக்கையும் கிடையாது. மாமி, அவருக்கு நம்பிக்கை இல்லைனா என்ன? உங்க மன ஆறுதலுக்காக நீங்க வந்து பார்க்கப்படாதா? இந்த கிளி சோசியக்காரனை சாமானியமா நினைக்காதீங்கோ. கோமதி மாமி பிள்ளைக்கு 2 மாசத்துல வெளிநாட்டுல வேலை கிடைக்கும்னு பொட்டுல அடிச்சா மாதிரி சொன்னான். அதே மாதிரி போன வாரம் வெளிநாட்டுக்கு போயிட்டான். அதே மாதிரி உங்களுக்கு நல்லதா 4 வார்த்தை சொன்னா உங்க மனசுக்கு நம்பிக்கையா இருக்குமோன்னோ. வாங்கோ மாமி, தயங்காதீங்க, வாங்கோ. வாங்கம்மா வாங்க. உங்க மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லுவா மகாலட்சுமி. நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உட்காருங்கம்மா. உட்காருங்க மாமி. உட்காருங்க. யார் பேருக்குமா பார்க்கணும்? விஜயவள்ளிக்கு. 5 ரூபாய் கொடுங்க.
விஜயவல்லிங்கிற பேருக்கு ஒரு சீட் எடு மகாலட்சுமி. நல்லதா கெட்டதா, ராசியா யோகமா, அம்மா மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல சீட்டா எடுத்து கொடு மகாலட்சுமி. விஜயவல்லிங்கிற பேருக்கு வந்திருக்கிற சீட்டு மகிஷாசுர மர்த்தினி. ஆமா, கஷ்டம் உங்களுக்கு புதுசு இல்ல. மனசுல ஒரு நாளும் நிம்மதி இருந்ததில்ல. உங்களுக்கு கை சுத்தம், வாய் சுத்தம், மனசு சுத்தம் இருந்தாலும் உறவுக்குள்ள மன வருத்தம். என்னைக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து வீட்டுக்குள்ள சந்தோஷமும் சிரிப்பும் சேர்ந்து வரும்னு நீங்க வேண்டாத தெய்வமே இல்லம்மா. நிலைமையெல்லாம் மாறும் அம்மா, நிம்மதி வந்து சேரும் அம்மா, மனம் போல மகிழ்ச்சி வந்து கொட்டும் அம்மா. ஆனா அதுக்கு முன்னால என்ன இழுக்கிறே? பளிச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு 2 குழந்தைங்க, 2மே பெண் குழந்தைங்க, சரியா? ஒன்னு வந்தது, இன்னொன்னு தந்தது, சரிதானே? என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்கம்மா. சரிப்பா. மூத்த பொண்ணால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இளைய பொண்ணால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது.